ಮಗನೇ ಇನ್ನೊಂದ್ಸರಿ ಕನ್ನಡದವ್ರ ತಂಟೆಗ್ ಬರಕ್ಕೂ 100 ಸರಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೇಕು ನೀನ್. 100 ಸರಿ ಬತ್ತಾಯ್ತ್ ನೋಡು ಗಾಡಿ ಫ್ಲಾಗ್ ಕಟ್ಕೊಂಡು ಏನು ಕಿಸಿಯಕ್ಕಾಗಲ್ಲ. ರೋಡ್ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ ನಿತ್ಕೊಂಡು ನೋಡು ಮುಚ್ಕೊಂಡು. ಯಾವುದೇ ತಮಿಳವ್ರು ಇಲ್ಲಿರೋರು ಕೂಡ ಅಷ್ಟೇ, ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಯಾವುದೇ ತಮಿಳವರು ಕೂಡ ಅವರ ನೆರವಿಗೆ ಹೋಗ್ಕೊಡ್ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬಾರ್ದು. ಒಂದ್ ವೇಳೆ ನೀವು ಯಾರು ಮಾಡಿದ್ರಿ ಅಂತ ಗೊತ್ತಾದ್ರೆ ಅದು ಯಾವುದೇ ಏರಿಯಾ ಆಗಲಿ ಯಾವುದೇ ಜಾಗ ಆಗಲಿ ಅಲ್ಲಿಗೆ ಕರವೇ ದಾಳಿ ಮಾಡಬೇಕಾತೆ ನುಗ್ಬೇಕಾತೆ ನಾವು எச்சரிக்கைன்னு கூட கொடுத்தா இதீவி. நமக்கு யாரும் பயம் இல்லை. வாங்க மக்களே, இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த நம்பர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துருப்பீங்க. என்னென்னா வந்து இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தமிழ்நாடு குறிப்பாக வந்து திமுகவுடைய கொடி கட்டின ஒரு கார் போச்சு. அதை தடுத்து வந்து அந்த கொடியை வந்து கழட்டி போடுங்க, வரக்கூடாது, இது பெங்களூரு கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தாங்க. அப்புறம் அது இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து ஒரு பிஎம்கே கொடி கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் போச்சு. அதையும் வந்து அவங்க தடுத்து இது வந்து கர்நாடகா, வேறு எந்த கொடியும் இங்கே போட்டுன்னு இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வரக்கூடாது, கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த டாபிக் பற்றி வீடியோவே நான் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்லாம் இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் இப்போது சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேடாக போய்ட்டுருக்கு. இப்போ வந்து தமிழ்நாடுன்ற நம்பர் பிளேட் பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா அவங்கள பிடிச்சி கேள்வி கேட்குறதோ, அவங்கள அடிக்கிறதோ, அவங்கள அடக்குமுறை பண்ணுறதோ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. இது பெருசாக எந்த நியூஸ்லையுமே வரல. ஆனால் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இது அங்கங்கே வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது பெருசாக வந்து ஹைலைட் ஆகலை. நம்ம பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்லேருந்து எதுவும் இதுக்கான ப்ரெஷரோ இனிஷியேட்டிவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே அவங்க பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாம் தமிழ் கட்சியோ இல்லை தமிழ் தேசியத்தை பேச ஏதோ ஒரு கட்சி தான் வந்து எடுத்து பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அவங்களும் வந்து அவங்க பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகிறது இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து நாம் தமிழ் கட்சியவோ இல்லை வந்து திமுகவோ இல்லை இந்த பிஎம்கேவோ எந்த கட்சியோ சார்ந்தவங்க கிடையாது. பட் ஆனால் இங்கே இது எல்லோரும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து ஒரு கட்சி சம்மந்தமாக இல்லாமல் இது வந்து தமிழ்நாடுன்னு ஒட்டுமொத்தமாக அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்ததில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரியும்னு தெரில. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற தமிழ் மக்களுமே வந்து நீங்கள் யாருன்னா உங்கள் ஆளுங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு வார்னிங் தரோம், எச்சரிக்கை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன ஒரு இண்டஸ்ட்ரீஸோ இல்லை வந்து இருந்தாலுமே அதில் ஆதிக்கம் நீங்கள் போய் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று கன்னடாவாக இருப்பாருங்க, இல்லை தெலுங்காக இருப்பாங்க, இல்லை கேரளாவை சேர்ந்ததாக இருப்பாங்க. ஒரு தமிழ் மீடியாஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து தமிழ் சீரியல் நடிகைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டான்சர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் போய் இன்றைக்கி நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது அதர் ஸ்டேட் பீப்புள் தான் இருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் டேலண்ட்ஸே இல்லையா, நம்ம ஊரில் வந்து நடிகர்களே இல்லையான்னு கேட்டால் அது தெரில. இப்போ நம்ம டிபேட் அதை பற்றி கிடையாது. இதுக்கான பதில் நம்ம யாருமே ஒன்றும் கொடுக்கலன்றது தான் எனக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி தேவைப்படுது. நாம் தமிழர், இல்லை தமிழக வாழ் உரிமை கட்சி, இல்லை வந்து இன்னொரு நபர் நான் பார்க்குறேன், பாவம் அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த நபருக்கு வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன் இன்ஸ்டாவில். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்நாடகா கொடி கட்டினு ஆனால் உள்ள கார் வந்துச்சுன்னா அவருமே வந்து இங்கே தடுத்து நிறுத்துறாரு, அவருமே கேள்வி கேட்குறாரு. அப்போவுமே அவங்க சொல்கிற பதில் என்ன வாங்கினா, நான் கழட்ட முடியாது, என்ன பண்ண முடியும் உங்களால்ன்ற மாதிரி சண்டை தான் போடுறாங்க. ஆனால் நம்ம போனோம்னா அடி வாங்கிட்டு தான் வரோம் அங்கேருந்து. நம்ம ஒன்றும் பாகிஸ்தான் உள்ள போகல. அது வந்து நம்ம எதிரி ஆளுங்களோ இல்லை எதிரி நாடோ இல்லை கிடையாது. அது ஒரு தாய் மக்கள் தான். ஆனால் எதனால் எங்கே ட்ரிகர் ஆகி இல்லை எந்த அரசியல் தூண்டுதல்னால இப்படி நடக்குதுன்றது வந்து புரியல. இது கண்டிப்பாக ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. சக மனுஷங்களை ஒரு மனுஷங்களாக ட்ரீட் பண்ணாமல் இப்படி பண்ணுறது நல்லா இல்லை. இது இப்போ இந்த வீடியோ மூலிமா நானும் வந்து அவங்க வரங்களை கர்நாடகா கொடி போட்டு வந்தால் நீங்கள் அடிங்க, கர்நாடகா நம்பர் பிளேட் வந்தால் அவங்க நிப்பாட்டுங்க, கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்லவே இல்லை. நான் என்கரேஜ் பண்ணவும் கிடையாது. நம்ம ஊர்லேயே பண்ணாலும் என்கரேஜ் பண்ண கிடையாது. அது சொல்யூஷன் கிடையாதுங்க. உங்களுக்கு உணர்த்துங்க. அதாவது வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக்ரவுண்ட் தேவைப்படுது, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ தான் நம்ம போய் வந்து ஒருத்தனை கேள்வி கேட்க முடியும். அந்த ரெட் எல்லோ அந்த ஃப்ளாக் போட்ட துண்டு எடுத்து போட்டோன்னா யாரை வேணால் கேள்வி கேட்க முடியும். கன்னடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு வேல்யூ அவனுக்கு போதும். அவன் அந்த துண்டு கழுத்தில் போட்டுன்னு யாரை வேணால் தடுத்து நிப்பாட்டி கேள்வி கேட்கலாம். டக்குன்னு அவன் ஒருத்தன் கேள்வி கேட்டு நீ கொஞ்சம் என்ன இது பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் நிற்கிறாங்க. இப்போ அந்த இனிஷியலாக பார்த்த அந்த பிஎம்கே இஷ்யூவில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி கட்டின இஷ்யூவில் கூட ஒருத்தன் நிப்பாட்டி அந்த டிரைவரை கொடி கட்டிட்டு அனுப்புகிறான். அது இந்த பக்கம் வந்து எதிர்ப்பு கிளம்புது. இன்ஸ்டாவில் வந்து அவங்கள கேவலப்படுத்தி போடுற மாதிரி போகிறீங்க, அதுவுமே தப்பு தான். அந்த மாதிரிலாம் எதிர்ப்பு கிளம்புது. திருப்பி அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தனாக இருந்தவன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் பார்த்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். நம்ம இன்னும் ஜாதி அரசியல், மத அரசியல், அப்புறமா வந்து சமத்துவம், வந்தாரையை வாழ வைப்போம், இந்த மாதிரி டைலாக்லாம் பேசினு உட்காந்துருந்தோம்னா கடைசி வரைக்கும் நமக்கு இந்த நிலைமையில் தான் இருப்போன்றது தான் என்னுடைய ஒரு ಕರುತು. ಕನ್ನಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ನಿಮ್ಮವರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಯಾರಿಗೂ ಹೊಡಿಯೋಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ. ಇಲ್ಲಿ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಸೇಮ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ನಡೀತಾ ಇದೆ, ಅದನ್ನು ತಪ್ಪೇ. ನೀವು ನಿಮ್ಮ ಪವರ್ನ ತಾಕತ್ನ ತೋರಿಸ್ಬೇಕಂದ್ರೆ ನಿಮಗೆ ಈಕ್ವಲಾಗಿ ಯಾರು ಇದ್ದಾರೋ ಅವ್ರ ಹತ್ರ ತೋರಿಸ್ಬೇಕಿತ್ತು.
ಯಾರೋ ಒಬ್ಬ ಪಾಪ ಅಲ್ಲಿ ಡ್ರೈವರ್ಗಳ ಮೇಲೆ ತೋರಿಸೋದು ಇಲ್ಲ ತಾಕತ್ತು. ಇಲ್ಲಿ ತಮಿಳ್ನಾಡವರು ಅದೇ ಸೇಮ್ ಮಿಸ್ಟೇಕ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರ ಕಡೆ ಸೇಮ್ ಅದೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಹಂಗೆ ಒಬ್ಬನ 20 ಜನ 10 ಜನ ಸೇರಿಕೊಂಡು ಒಬ್ಬನ ಹೊಡೆಯೋದು, ಅವನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡೋದು, ಅವ್ನ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾಡೋಕ್ಕೆ ಮಾತಾಡೋದು ಎಲ್ಲ ತಪ್ಪೇ. ದಯವಿಟ್ಟು ಹಂಗೆ ತಪ್ಪು ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಬೇಡಿ. ಶೋ ಸಮ್ ಹ್ಯುಮ್ಯಾನಿಟಿ, ಶೋ ಸಮ್ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಟು ಬೋತ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್, ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ದ ಪೀಪಲ್ಸ್. ಜೈ ಹಿಂದ್.